துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சிவராமனுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சிவராமனோட முடிவு ரொம்பவே ஒரு சோகமான முடிவாக ஆகிப்போச்சுது. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராமனையும் அவங்க முருகனையும் தான் காட்டுறாங்க. அப்போ சிவராமன் வந்து முருகனை காப்பாற்றுறதுக்காக ஓடோடி வரும்போது அப்போ வந்து அவங்கள விட மாட்டேன்னு சொல்லிட்டு 4-5 பேர் பிடிச்சி வச்சிருக்கிறவும் எல்லாருமே போட்டு அடிச்சிருந்தாங்க. அடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி ஓடிடவும் அப்போ வந்து முருகன் வந்து அங்கேருந்து ஓடி வராங்க. சிவராமன் இங்கேருந்து ஓடி வரும்போது அப்போ பார்க்கும்போது இடையில வந்து ட்ரெயின் வந்துடுது. ட்ரெயின் வந்து வந்துட்டு இருக்கும் போதே உடனே சிவராமன் வந்து முருகன் கிட்ட சொல்கிறாங்க, டே முருகா உங்கள் அம்மா உயிரோட தாண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ முருகனுக்கு வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இடையில வந்து ட்ரெயின் வந்து கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால முருகனுக்கு வந்து சிவராமன் சொல்றது எதுவுமே வந்து அவங்களுக்கு கேட்கவும் மாட்டுக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. ஆனா சிவராமன் இங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு, டே இத்தனை நாளா உங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டுட்டே இருந்தியே, உங்க அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க, எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் இங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ட்ரெயின் போயிருது. அப்போ முருகன் வந்து அங்கிருந்து ஓடி வரும்போது பார்த்தோம்னா முருகனோட காலு தான் வந்து தண்டாவளத்தை வந்து சிக்கிறது. இதை பார்த்துட்டு சிவராமன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து முருகனை காப்பாத்துறதுக்காக ஓடவும் எங்க பார்த்தோம்னா வந்து வெற்றியும் துளசியும் வந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி உங்கள் மாமாவும் அதாவது முருகனும் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அதாவது முருகனை வந்து இப்படி ஒருத்தவங்க வந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, நாங்கள் எவ்வளவோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும், ஆனால் வந்து எங்களால் முடியல அப்படின்னு சொல்லவும் அப்போ எந்த இடம்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது இந்த இடத்து பக்கத்தில் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வெற்றியும் துளசியும் அந்த இடத்தை நோக்கி அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தோம்னா முருகனோட கால் வந்து தண்டாவளத்தில் மாட்டிக்கிட்டதுமே அங்கே இருந்து ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. அப்போ சிவராமன் வந்து அவங்க காலை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ முருகன் வந்து அவங்க சிவராமனை பிடிச்சி போக சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரெயின் பக்கத்தில் வந்துட்டு இருக்கனால நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லி கை கட்டுறாங்க. அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, ஒன்றை விட்டுட்டு நான் எப்படிட்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிவராமன் வந்து ஒரு கட்டத்தில் முருகனோட காலை வந்து தண்டாவளத்தை சிக்கி இருக்குதுல அதை வந்து எடுத்து விட்டுருந்தாங்க. அப்படி எடுத்து விட்டதுமே ட்ரெயின் பக்கத்தில் வருவோமே முருகனை பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க. முருகன் வந்து பொழைச்சிருந்தாரு. ஆனால் சிவராமனுக்கு அதை வந்து சோகமாகவே முடிஞ்சிருது. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத முருகன் வந்து அப்படியே அதிர்ச்சியில் பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ட்ரெயின் போனதுமே முருகன் வந்து எந்திரிச்சு ஓடி வராங்க. அப்போ சிவராமன் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு கதறி அழுது அவங்க துடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து முருகன் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்களை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ முருகன் வந்து இந்த விஷயத்த துளசி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க எழுதி காட்டுறாங்க. அதாவது துளசியோட நம்பருக்கு இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி காட்டவும் அவங்க வந்து துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து முருகன்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ண சொன்னார், நீங்கள் உடனே இங்கே வருவீங்களா அப்படிங்கவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க, அதாவது உங்கள் அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை போலுக்கு அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி துளசி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துளசியும் வெற்றியும் அங்கே கிளம்பி வராங்க. முருகன் வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. துளசியும் வெற்றியும் வந்ததுமே உடனே துளசி கேட்குறாங்க, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே முருகன் வந்து தலையில் அடித்து அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா டாக்டர் தான் வராங்க. அப்போ வெற்றி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு எங்கள் மாமாவுக்கு அப்படிங்கவும் அவருடைய கதை முடிஞ்சு போச்சுதுங்க, அவர் முகத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே துளசி அப்படியே கீழே விழுந்து அழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வெற்றியும் வந்து கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ மாமா உங்களுக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போதே இங்கே பார்த்தோம்னா அஞ்சலி வந்து துளசிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ துளசி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து வெற்றி வந்து அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அஞ்சலி கிட்ட நீ பேசு அப்படிங்கும்போது அஞ்சலி உடனே கேட்குறாங்க, அக்கா என்னக்கா ஆச்சு, நீ அப்பாவை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழவும் இதை கிட்டதுமே அஞ்சலி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்னக்கா நீ சொல்கிற அப்படிங்கும்போது அப்போ அஞ்சலிகிட்ட வந்து துளசியால் பேசவே முடியல. ஆனாலும் அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே அஞ்சலி கதிரி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் மகேஷ் வந்துருந்தாங்க. என்ன அஞ்சலி எதுக்காக நீ அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, இப்படி அப்பாவோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகேஷ் வந்து மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அவரோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எப்பவும் போல் அவங்க நாடகம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ மாமா உங்களுக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அதாவது நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அஞ்சலிகிட்ட சொல்கிறாங்க, வா அஞ்சலி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலியை அழைச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா துளசி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு, அவருக்கு எதுவும் ஆகலை, நம்ம எதுக்காக அழுதுட்டு இருக்கிறோம், எங்கள் அப்பா உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு துளசி அதையே அவங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது பார்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படி தான் சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து இவங்களை தூக்கிட்டு போயிருங்க
அப்படின்னு சொல்லும்போது அப்போ துளசி வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதமாக இருக்கவும் அப்போ வெற்றி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து அவருடைய மருமகன் தான், நான் கையெழுத்து போடலாமான்னு சொல்லி கேட்கும்போது தாராளமாக போடலாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றி வந்து கையெழுத்து போடவும் அப்போ சிவராமனை வந்து அவங்க தூக்கிட்டு வராங்க. சிவராமனை பார்த்ததுமே துளசி ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி நிலைமை, அவர் ஒரு எறும்புக்கு கூட ஒரு துரோகம் நினச்சது கிடையாது, அவர் மாதிரிக்கு ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது, அவருக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வெற்றி வந்து அவங்களை எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முருகனும் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அஞ்சலியும் மகேஷும் வந்துருந்தாங்க. அஞ்சலி மகேஷும் வந்ததுமே அஞ்சலியும் வந்து அவங்கள பார்த்ததுமே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே மகேஷ் வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு வெற்றி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வெற்றி வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாமாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ரொம்பவே நல்ல ஒரு போல் அவர் வேஷம் போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் பார்க்கும்போதே நம்மளுக்கு இப்போ வந்து வர வர ரொம்ப எரிச்சலாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா சிவராமனும் முருகனும் அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டராக தான் இந்த சீரியலில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை கொண்டுட்டு வந்தது அந்த மகேஷ் தான். அதனால் மகேஷை பார்க்கும்போது ரொம்பவே எரிச்சலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்கே லட்சுமியும் அவங்க ரேவதி தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே செட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க யாருமே இல்லாத போது உடனே பார்த்தோம்னா அவங்க துளசிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ துளசியோட ஃபோன் வந்து அவங்க வெற்றியோட கையில் தான் இருக்குது. அப்போ வெற்றி வந்து பார்க்குறாங்க, ஐயோ அத்தை தான் ஃபோன் பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு துளசி அத்தை தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நான் அம்மா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி நான் எப்படி சொல்கிறதுக்கு, அம்மாவுக்கிட்ட வந்து நான் அப்பாவோட நிலமை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அவங்க தாங்கிக்க மாட்டாங்களே, நான் என்னென்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கும்போது அவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக ரிங் ஆகி கட் ஆகிடுது. அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, என்ன ரேவதி துளசியோட ஃபோனுக்கு வந்து இவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், யாருமே எடுக்கவே இல்லை, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரேவதி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை என்னன்னே தெரியல எல்லாருடைய ஃபோனே நம்ம அடிச்சாச்சுது, ஆனால் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, துளசி மட்டும் தான் ஃபோனை எடுத்து பேசுனா, அவளுக்கும் கூட அப்போ பதட்டமாக தான் பேசுனா, என்ன பிரச்சனை இன்னுமே தெரிய மாட்டேங்குது, சரி நம்ம எதுக்கும் மாமாவோட ஃபோனுக்கு அடிக்கலான்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிவராமனுக்கு ஃபோனுக்கும் அடிச்சு பார்க்குறாங்க. அப்போ சிவராமன் ஃபோனும் எடுக்கவே இல்லை. அப்படி அவர் எங்கே தான் போயிட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. சரி அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து லட்சுமி அழைச்சிட்டு வராங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்து ஏதோ ஒரு குழப்பமாக இருந்துகிட்டே இருக்குது, என்னமோ தெரியல, இன்னைக்கு வீட்டில் நடந்தது எதுவுமே சரியில்லை, ஏதோ அபசகுணமாகவே இருக்குது, மனசும் சரியில்லை, என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரேவதியும் லட்சுமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சிவராமனை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து துளசியும் அஞ்சலியும் முருகனும் இவங்க மூணருமே பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க துளசி சொல்கிறாங்க, அம்மா உங்களை இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில பார்த்தாக்கி அவங்க தாங்கிக்க மாட்டாங்களே, இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு, இப்போ தானே நம்ம ஒரு நல்ல நிலமையில வரணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தொழிலை வந்து ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு வந்துருச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் அஞ்சலியும் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வெட்டியும் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எவரும் நல்லவர், உங்களை போய் அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை, உங்களை அப்படி யார் தான் துரத்திக்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே மகேஷ் வந்து அப்படியே வந்து ஓர கண்ணால் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து வெட்டி வந்து சொல்கிறாங்க, உங்களை யார் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்தாங்களோ அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து வெட்டி கோபத்தோடு அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து மகேஷ் உடனே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது இவன் நம்மளெல்லாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறான், நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பேசுறதை பார்த்துட்டு மகேஷ் வந்து அவங்க நினைக்கவும் அடுத்த பார்த்தோம்னா அவங்க சிவராமனை அழைச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து அதாவது வண்டியில் அவங்க வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா லட்சுமியும் ரேவதியும் வந்து அவங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்தோம்னா சிவராமனுக்கும் முருகனுக்காக காத்துட்டு இருக்கப்பட்டவங்களுக்கு சிவராமன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்ததுமே லட்சுமி அடுத்தது என்ன பண்ண போறாங்க, அடுத்தது என்னெல்லாம் அந்த மாதிரி கதையை கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.